குழந்தைங்க பொறந்தவுடனே, ஐயோ! நமக்கு ஒரு குழந்தை பொறந்துருச்சு, நம்ம அப்பாவாயிட்டோம் அப்டி சொல்லிட்டு, சந்தோஷமா வாரி அணைச்சு தூக்கி தோள்ல போட்டு கொஞ்சி குழவி, அப்புறம் அதுக்கு நல்லதா ஒரு பேர செலக்ட் பண்ணி, பேரு வச்சு, அது நடக்கும்போது நடவண்டி வாங்கி குடுத்து, நட பழகி விட்டு, 5 வயசானவுடனே கைய புடிச்சு கூட்டு போய் ஸ்கூல்ல சேர்த்து, அ மஞ்ச புக்கெல்லாம் வாங்கி குடுத்து, எல்லாமே வாங்கி குடுத்து படிக்க வச்சு, எந்த ஸ்கூல்ல சேர்த்தா பிள்ளைங்க நல்லா படிக்கும், எந்த காலேஜ்ல சேர்த்தா பிள்ளைங்க நல்லா படிக்கும், அப்படின்னு பார்த்து, பார்த்து ஒவ்வொன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு செஞ்சு, செஞ்சு நல்லபடியா நம்ம பிள்ளைய வளர்க்கணும். அந்த சமுதாயத்த நல்லா வளர்க்கணும்னு புள்ளைகள நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்து ஒரு ஆளா ஆக்கி விட்டா, கடைசியில எனக்கு தளபதி தான் புடிக்கும், எனக்கு தல தான் புடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, குடும்பமா அப்பாவா, அம்மாவா? தளபதியான்னு கேட்டா, எனக்கு தளபதி தான் முக்கியம். அப்பா வேணுமா? தல வேணுமானா, எனக்கு தல தான் முக்கியம். குடும்பமாவது இதாவது. எங்க தளபதி, எங்க தல அப்படின்ட்டு ஒருத்தன் ஓடுறான் தெரியுமா? அப்ப உடைஞ்சு போறாங்க கஷ்டப்பட்ட அப்பன். இது என் புள்ளன்னு இல்ல. நாட்டுல இருக்கிற இன்னைக்கு முக்காவாசி இளைஞர்கள் அப்படிதான். பெத்த அப்பா, ஆத்தன கூட மதிக்கிறதில்ல. நடிகருங்க பின்னாடி தான் ஓடுது. நம்ம தமிழ்நாட்டுல அப்படி கேவலமா இருக்கு. ஒண்ணு டாஸ்மாக்ல கிடக்கான். இல்லன்னா நடிகர் பின்னாடி அடிமையா இருக்கான்.